சீனாவுக்கான உத்தியோகபூர்வ விஜயத்தை நிறைவு செய்த பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே பெய்ஜிங்கில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் இன்று கலந்து கொண்டார். மேல் மாகாணத்தில் 8 மில்லியன் பேர் வசிக்கும் மிகப்பெரிய நகர் ஒன்றை இந்து சமுத்திரத்தில் நிர்மாணிக்கும் திட்டத்தின் முக்கிய அங்கமாக துறைமுக நகர திட்டம் அமைகிறது. உட்கட்டமைப்பு வசதிகள் அபிவிருத்தியின் போது சீன நிறுவனங்கள் மற்றும் ஏனைய நிறுவனங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும். சீனாவின் செங்செங் பிராந்திய துறைமுகத்தையும் ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தையும் இணைத்து ஹம்பாந்தோட்டையில் தொழில்பேட்டை மற்றும் சுற்றுலா பிராந்தியங்களை அமைத்து செங்செங் மாநிலத்திற்கு நிகரான அமைப்பு ஒன்றை ஏற்படுத்த உள்ளோம். துறைமுக நகர திட்டம் ஒரு முதலீட்டு திட்டமாகும். அதனை நாம் உறுதிப்படுத்தியுள்ளோம். நாம் அதனை மாற்றப் போவதில்லை. எனினும் முதலீட்டு கொள்கையில் சிறு மாற்றங்களை நாம் செய்ய உள்ளோம். தற்போது உலக பொருளாதாரம் மற்றும் எமது வருமானத்தில் ஏற்பட்டுள்ள வீழ்ச்சி பாரதூரமான நிலையை ஏற்படுத்தியுள்ளது. நாம் எமது ஏற்றுமதி வருமானத்தை வகைப்படுத்துகின்றோம். தனியாரின் ஒத்துழைப்புடன் உட்கட்டமைப்பு வசதிகளை அபிவிருத்தி செய்வது தொடர்பில் நாம் ஒரு சில நிறுவனங்கள் மற்றும் சீன அரசாங்கத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளோம். அவர்களும் அதில் ஒரு பகுதியை பயன்படுத்த முடியும். அரசு மற்றும் தனியார் துறையின் ஒத்துழைப்பு, வழிநடத்தல் மற்றும் கையெழுத்தல் ஆகியன இந்த அபிவிருத்தி திட்டத்தில் காணப்படுகின்றமையே இதற்கு காரணமாகும். இதேவேளை வீடமைப்பு மற்றும் நிர்மாணத்துறை அமைச்சர் சஜித் பிரேமதாசவும் சீன விஜயம் தொடர்பில் கருத்து வெளியிட்டார். இலங்கை முழுவதும் புரட்சிகரமான அபிவிருத்தி யுகத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு இந்த சீன விஜயம் வழிவகுத்தது. முறையற்ற செயற்திட்டங்களை வெற்றிகரமான செயற்திட்டங்களாக, உயிரோட்டமுள்ள செயற்திட்டமாக மாற்றி தொழில் வாய்ப்புகளை உருவாக்கும், அபிவிருத்தி ஏற்படுத்தும் திட்டங்களாக மாற்றவுள்ளோம். கப்பல்கள் மற்றும் விமானங்கள் வரும் பிரதேசங்களை நாட்டின் அபிவிருத்திக்கு பங்களிப்பு வழங்கும் பாரிய வலயங்களாக முன்னெடுப்பதற்கு பிரதமர் தலைமையிலான இந்த விஜயம் எமக்கு வலு சேர்க்கின்றது.